முதல் வெள்ளிக்கிழமை எடுத்து படிங்கள். திருப்பாடல் 119, திருப்பாடல் 119, 114. நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம், உமது வாக்கே வாக்கின் மேல் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். அப்போ 3 காரியங்கள். நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம், உன் வாக்கின் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன். மக்களை, இந்த புகலிடம் என்று சொல்கின்ற பொழுது நாம் எவ்வாறு புகழ்ந்து கொள்கின்றோம்? புகலிடம் என்றால் என்ன அர்த்தம்? எவ்வாறு நாம் அது புரிந்து கொள்கின்றோம்? பிள்ளைகளுக்கு தஞ்சம் புகழ். பிள்ளைகளுக்கு யார் புகலிடம்? தாய் தந்தை. கணவனுக்கு யார் புகலிடம்? மனைவி. மனைவிக்கு யார் புகலிடம்? கணவன். பக்கத்து மாமிக்கு யார் புகலிடம்? அவங்க வீட்டில் இருக்கிறவங்க. நீங்கள் சொல்லாத, கிளியர். அப்போது குடும்ப அங்கத்தினர்கள். அப்போது அந்த புகலிடம் தஞ்சம் என்று சொல்ல. எப்போ நாம் தஞ்சம் அடைவோம்? எப்போ அந்த ஒரு குழந்தை தாயை தேடி எப்பெல்லாம் ஓடி வரும்? புகலிடம் சொல்றது எந்த அர்த்தத்தில் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? மேலோட்டமாக, ரொம்ப ஆழமாக போக தேவையில்லை, மேலோட்டமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். எப்படி வரும்? பயத்தினால் ஓடி வரும், அல்லது ஏதோ ஒரு ஆபத்தை ஏதோ கண்டு ஏதோ பயத்தினால் அது ஓடி வரும். தங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தால் அது ஓடி வரும். ஓடி வர்றது எங்கே? தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் குடும்பாங்கத்திலும் ஓடி வரும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்வில் நமக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற சமயத்தில், ஒரு பயம் ஒன்று வரும்போது நீ நானும் தேடி போக வேண்டிய இடம் எங்கே? தெய்வ சன்னதியில். இங்கே தான் வர வேண்டும். புனிதர்கள் புனித இடத்துக்கு அல்ல. புனிதர்கள் புனித இடத்துக்கு நாம் போகின்ற பொழுது எப்படி? உதாரணம், தாயிடத்தில் நான் போகின்றேன், என் அக்கா வழியாக தாயிடத்தில் போகின்றேன், என் அண்ணன் வழியாக தாயிடத்தில் போகின்றேன், என் தம்பி வழியாக தாயிடத்தில் போகிறேன், என் தங்கை வழியாக தாயிடத்தில் போகின்றேன், என் மாமா வழியாக என் தாயிடத்தில் போகின்றேன். இதை நாம் பார்க்கின்றோம். போய் சேர்ற இடம் எங்கே? அந்த இடம். இந்த வழி என்பது யாரு? இவர்கள். அப்போ இவருடைய பணி என்பது என்ன? அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி, மற்றவர்களுடைய பணி என்ன? வா, உனக்கு உண்மையான தஞ்சம் எங்கே இருக்கு நான் காட்டுகிறேன். தாயிடத்தில் நான் கொண்டு போகின்றேன். இதான் அப்பா இடத்தில் நான் கொண்டு போகிறேன். இதுதான் புனிதர்களுடைய வழி. இதான் புனிதர். நாம் அங்கே நாம் நின்று விடுகிறோம் என்றால் புகலிடம் நமக்கு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை. புகலிடம் வர வேண்டும். அப்போ பலிப்பிடம் தான் உனக்கும் எனக்கும் புகலிடம். இங்குத்தான் உனக்கும் எனக்கும் புகலிடம் இருக்கின்றது. அப்போ தெய்வத்தை தேடி நான் வர வேண்டும். அதனால் தான் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு புனிதர்களும் புனிதையும் தந்திருக்கின்றன. அப்போ அந்த புனிதர்கள் வழியாக நீ எந்த புனிதரை நீ வழிபடுகின்றாயோ, எந்த புனிதையை நீ வழிபட்டு கொண்டிருக்கின்றாயோ, எந்த புனிதர் புனிதை உன் மனசுக்கு பிடித்திருக்கின்றதோ அந்த புனிதர் வழியாக, அந்த புனிதை வழியாக நீ யாரை தேடி வர வேண்டும்? இயேசுவை தேடி வர வேண்டும். இயேசுவை தேடி வராமல் அந்த புனிதரை மட்டுமே வைத்துக்கொண்டு, அந்த புனிதையை மட்டும் நீ வைத்துக்கொண்டு என்றால், மக்களே, உனக்கு புகலிடம் கிடைக்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் அங்கு இல்லை. இதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் திருச்சபை நமக்கு. அப்போ ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது, என் வாழ்க்கையில் ஒரு தடை என்று வருகின்ற சமயத்தில் நான் தேடி வர இடம் எங்கே வென்றால் இது இந்த பலிப்பிடம். அப்போ எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு வழி தெரியாது. எனக்கு வழி காட்டுபவர்கள் தான் இந்த புனிதர்களும் இந்த புனிதைகளும். இதை நம்ம பார்க்கிறோம். இனி பைபிள் ஒரு சில உதாரணங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும் எந்தெந்த சூழலில் எப்படி அவர்கள் செய்தார்கள், நீ நானும் எப்படி கடைபிடித்து போக வேண்டும் என்பதை மட்டும் லேசாக நாம் பார்த்துக்கொள்வோம். மக்களை புரிந்து கொள்வதற்காக எடுத்து படிங்கள். 2 அரசர் 19ஆம் அதிகாரம். 2 அரசர் 19ஆம் அதிகாரம். யாராவது ஒருத்தர் படிங்கள், 1 முதல் திருவாக்கியங்கள். இதோட பின்னணி நமக்கு தெரியும். எசேக்கியா அரசனை அசிரியர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே சூழ்ந்து கொள்கிறார்கள். சூழ்ந்து கொண்டு, இதோ பார், உன்னையும் உன்னை நான் நாசமாக்கின்றேன், உன் இனத்தாரையும் உன்னுடைய எருசலேம் அத்தனையும் நாட்டையும் நாசமாக்குறேன் சொல்லும்போது இவன் பயந்து விடுகின்றான். எல்லா எதிரிகளும் சூழ்ந்து இருக்கிறார்களே, நான் எங்கு போவேன்? எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே. அண்டை எதிரி நாட்டில் உள்ளவர்களை இந்த அசிரியர்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக கொன்று குவித்து அதை சொந்தமாக்கி விடுகிறார்கள். அதே போல் இந்த நாட்டையும் அவங்க சொந்தமாக்குவார்களே. அப்போ அவர்கள் சொல்கிறார்கள், உன் நாட்டுக்கு பாதுகாப்பு தெய்வம் நீ சொல்லிக் கொண்டாயே, அந்த தெய்வம் உன்னை பாதுகாப்பரா? பார்த்து கொள்ளலாம், எங்களை மீறி தெய்வம் வந்து விடுவாரா என்று சொல்லிக்கூட அகங்கார எண்ணத்தோடு அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அது இவனுக்கு, யாருக்கு? எசேக்கியாவுக்கு அது கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அவனுக்குள்ள ஒரு பயம் சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. படிங்கள், தொடர்ந்து படிங்கள். அப்படியே
ம் 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 என்று இப்போ அர்த்தம் புரியுதுங்களா? அப்போ அவர்கள் வந்துட்டு வேதனை கொண்டு இருக்கிற சமயத்தில் மடலும் எழுதி கொடுக்கிறார்கள். தூதரை அனுப்பி கொண்டு நீ போ எசேக்கியாவிடத்து போய் நீ சொல் என்று சொல்லி 10லிருந்து படிங்கள், 10லிருந்து படிங்கள். ம் 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 பார்த்தீங்களா? அந்த தூதனை எப்படி அனுப்புற பார்த்தீங்களா? நீ உன் கடவுளை நம்பி ஏமாந்து போகாதே. அடுத்த வார்த்தை. ம் ம் அப்படி இருக்க நீ மட்டும் எப்படி தப்பிவிட முடியுமா? உன்னை நான் தப்ப விட்டுருவேனா? அப்போ தெய்வத்துக்கு எதிராகவே இந்த அசிரியர்கள் செயல்படுகிறார்கள். தெய்வம் தான் உனக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறார்களே, எப்படி பார்த்து கொள்ளலாம் என்று சின்ன பொருள். அப்போ இவனுக்குள்ளே ஒரு பயம் சிந்து வருகிறது. அப்போ இவன் என்ன செய்கின்றான்? அந்த மடலை வாங்குகின்றான். வந்த தூதரிடத்தில் மடலை வாங்கி கொண்டு இவன் செய்த காரியம் என்ன? நேராக கொண்டு போய் எங்கு வைக்கின்றான்? ஆண்டவருடைய பலிப்பீடத்தில், ஆண்டவரின் முன்னிலையில் வைத்துக்கொண்டு அந்த மடலை திறந்து வைத்துக்கொண்டு, தெய்வமே நீ பார்க்கவில்லையா? நீ கேட்கவில்லையா? இவன் சொன்ன வார்த்தைகளை நீ கேட்கவில்லையா? இவன் எப்படி செய்கிறான் பாருங்கள். பக்கத்து வீட்டில் பக்கத்து நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அவன் அழித்து விட்டான். உண்மைத்தான், எல்லோரையும் அழித்து விட்டான். இன்று இதா என்னையும் தேடி இங்கே வருகின்றார். என்னையும் அழிக்கப் போகின்றான், இந்த நாட்டையும் அழிக்கப் போகின்றான். அவன் சொல்கிற வார்த்தை நீ கேட்கவில்லையா? இதோ உனக்கு சக்தி இல்லை என்று சொல்கின்றானே, உன் தெய்வம் பார்த்து கொள்வாரா என்று சொல்கின்றானே. எனக்கு பயம் சூழ்ந்திருக்கிறது, என்ன செய்யும் தெரியவில்லை. தெய்வமே என்னை நீ மீட்டரல மாட்டாயா என்று சொல்லிக்கொண்டு எசேக்கியா இறைவை அரசன் மடலை திறந்து வைத்துக்கொண்டு தெய்வம் முன்னிலை வந்து கொண்டு அவன் பேசுகின்ற பேச்சுக்கள், அவன் குமரி கொண்டிருக்கின்ற குமரல்கள். கிளியர்? அந்த வார்த்தை அப்படியே 14 அப்படியே படிங்கள். ம் 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 இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தரலாம். அன்பார்ந்தவர்களே, இது வரைக்கும் போதும். அப்புறம் நம்ம அடுத்து படிப்போம். இது என்னது? நம்முடைய வாழ்க்கை சூழல் அப்படியே எடுத்து பாருங்கள். இதற்காக உங்களை நான் வார்த்தையை படிக்க முழுமையாக நேரத்தை கொடுக்கிறேன் என்றால், வார்த்தை கேட்பது மட்டும் இல்லாமல் வார்த்தையை நீங்கள் படிக்கின்ற சமயத்தில் அதில் நீங்கள் உள்வாங்க முடியும். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் படிக்கிற போது உங்கள் உள்ளத்துக்குள் அது போய் சேரும். அது உங்களை தொடும், உங்களை புதிய மனிதனாக அது மாற்றும். ஆனால் தான் வார்த்தை படிப்பதற்கு உங்களுக்கு அனுமதிப்பது. அப்போ நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்க. இங்கே நான் பார்க்கின்றோம், இந்த எசேக்கியா தன்னுடைய மடலை திருப்பி வைத்துக்கொண்டு, அது திறந்து வைத்துக்கொண்டு தெய்வ சன்னதியில் இதை தனக்கு ஏற்பட்ட அந்த வேதனைகளும் தனக்கு ஏற்பட்ட அந்த பயத்தையும் தன்னுடைய உணர்வுகள் அத்தனையும் இறை பாதத்தில் அவன் விட்டு கொடுக்கின்றான். அப்படி விட்டு கொடுக்கிற சமயத்தில் தெய்வம் அவனுடைய மன்றாட்டை ஏற்றுக்கொள்கின்றார். மக்களே, இங்கிருக்கின்ற ஓரோ மகனும் மகளும், நீங்கள் ஒருத்தரும், முதியவர்களும் பெரியவர்களும் இளைஞர்கள் எம்பெருங்கள், நீங்கள் அத்தனை பேரும் தெய்வ சன்னதியில் எந்த விதத்தில் நீங்கள் ஜபிக்கிறீர்கள்? உங்கள் குமருகளை எல்லாம் எப்படி நீங்கள் வந்து கொட்டுகிறீர்கள்? உங்களுக்கு வரும் வேலை, கம்பெனியிலிருந்து வரும் கிரெடிட், இதுவும் நீங்கள் கடன் அடைக்கவில்லை, இது இன்னும் 2 நாட்குள்ளே, இன்னும் 2 வாரத்துக்குள்ளே, 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் கடன் அடைக்கவில்லை என்றால் உங்கள் வீடு ஜப்தி செய்யப்படும். அந்த கடிதத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்து கொள்கிறீர்கள்? இதோ உங்களுக்கு வேலை வரும், ஃபீஸ் கட்டவில்லை என்றால் இதோ உங்கள் மகனும் மகளோட பள்ளிக்கூடத்தை நாங்கள் அனுப்பி விடுவோம், தான் உங்களுக்கு கடிதம் வரும். அந்த கடிதம் வந்தவுடனே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்?
அந்த என்ன செய்கிறீர்கள்? இது மற்ற பிரச்சனை வரும். இதோ உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, உங்களை நாங்கள் சஸ்பெண்ட் செய்ய போகின்றோம், இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்கிறது. 4 பேர் 4 தான் போடுவார்கள், மொட்டை கடாசி போடுவார்கள், இல்லாத பிள்ளதெல்லாம் சொல்வார்கள். அப்போ உங்கள் கடிதங்கள் வழியாக, மொபைல் ஃபோன் வழியாக பல பிரச்சனை வருகின்ற சமயத்தில் நீயும் நானும் செய்கிற சாதாரண காரியங்கள் அதை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அல்ல மற்ற நபர்களுக்கோ தேடிக்கொண்டு, இதை பாரு இவ்வளோ பிரச்சனை இருக்கின்றது, கடிதம் வந்திருக்கின்றது, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்கள், எங்களை ஏதாவது நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லின் பொழுது கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் என்னுடைய பலவீனங்களையும் என்னுடைய குறைகளையும் கண்டுகொண்டு என்னை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒன்று உதவி செய்வார்கள், 2வது என் பலவீனங்களை கண்டு அவர்கள் என்னை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார்கள். என்ன உபயோகப்படுத்துவார்கள்? மீண்டும் வட்டிக்கு வட்டியாக நான் கடன் வாங்குகிறேன், இதை பரவாயில்லை, உங்களுக்கு பைசா குறைவாக இருக்கின்றது, உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உதவி தருவார்கள், பணம் தருவார்கள், கடன் பணம் தருவார்கள். ஆனால் வட்டிக்கு மேல் வட்டி வர சமயத்தில் பணனை திருப்பி அடைக்க முடியாது. அப்போ அடைக்க முடியாத காரணத்தினால் வீட்டுள்ள மனிதர்கள் மேல் கண்களை வைப்பார்கள். புரிந்திருக்கும் நினைக்கின்றேன். வீட்டுள்ள மனிதர்கள் மேல் கண்களை பதிய வைப்பார்கள், அல்லது வீட்டுள்ள சொத்துக்கு மேல் கண்களை பதிய வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள்? நீ இவனை எனக்கு கொடு, இவளை எனக்கு கொடு, நான் அழைக்கிற சமயத்தில் நீ வந்துவிடு, உங்களுக்கு கடன் எல்லாம் அழைத்து தருகிறேன் சொல்லிக்கொண்டு தான் போகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரைவேட் கம்பெனியில், பிரைவேட் பேங்கில் இந்த சகோதரி என்ன செய்கிறார்கள்? கடன் அடமானம் வைத்துக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்போ கடனை லோன் திருப்பி அடைக்க முடியவில்லை. அப்போ லோன் அடைக்க முடியாத காரணத்தினால் அந்த புரோக்கர் அங்கே இருக்கிறாங்க, ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவரும் சொன்ன வார்த்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது நான் ஒன்றும் இல்லாமல் தருகின்றேன், நீ ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்தால் போதும். என்னது? என் கூட நீ வந்தாலே போதும். அப்போ அவன் கேட்கின்ற, அப்போ அவன் சொல்கிறான், இது உன் தப்புன்னு தோணும் இல்லையா? தெரிஞ்சுதான் நான் கேட்கின்றேன். தெரிஞ்சா கேட்டேன், இல்லை என்றால் நீ வருவியா? நீ வரமாட்டல்ல, அப்படி என்றால் நீ எனக்கு பைசா அடைத்து முழுதும் தர வேண்டும், இல்லை என்றால் வீடு ஜப்தி செய்விடுவோம். எது உனக்கு வேண்டும் நீ தீர்மானம் எடுத்துக்கொள். நெருக்கடியில் கொண்டு விட்டான். நெருக்கடியில் விட்டே அந்த மகளுக்கு என்ன செய்யணும் தெரியவில்லை. இதோ தான் அவனுடைய ஆசைக்கு இணங்க வேண்டுமா, அல்லது இந்த குடும்பத்துக்கு எதிராக போக வேண்டுமா, தெய்வத்துக்காரருக்கு எதிராக போக வேண்டுமா? எங்கு போவாள்? அவள் செய்த ஒரே ஒரு காரியம் வேறு எதுவும் இல்லை. இதா இந்த அரசு எசேக்கியா செய்தான் பாருங்கள், அதே மாதிரி செயலைத்தான் அவன் செய்தான். கொண்டு வந்தால், இதா ஃபாதர் கடன் தொல்லை, நான் என்ன செய்யணும் தெரியவில்லை, மகளை நீ என்னிடத்துல கொடுக்காது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னால் பணம் தர முடியாது. இதா இந்த கடிதத்தை, இந்த பேசேஜ், இந்த பாகத்தை அவளுக்கு சும்மா எடுத்து கொட்டுது, இது நீ படிச்சு பாரு, தெய்வம் உனக்கு தூண்டுவார், அது நீ செய்ய என்று அவள் கொண்டு வந்தார். பலிப்பிடத்தில் ஒப்பு கொடுத்தால், திருப்பலி ஒப்புடுக்கிற சமயத்தில் இந்த கருத்தையும் ஒப்பு கொடுத்து கொண்டு அவள் மன்றாடினாள். மக்களே ஒரே வாரம்தான் அவளுக்கு உதவி செய்வதற்காக வேறு ஒருத்தன் கடந்து வருகின்றான், உதவி செய்கின்றான். இந்த தீமையிலிருந்தும் அவர் அங்கு விடுதலைப்படுகின்றார். எப்படி நடந்தது? எப்படி புகலிடம்? ஆண்டவரே நீரே எனக்கு புகலிடம் சொல்லும் போது எனக்கு வேறு யாரும் இல்லை, தெய்வம் மட்டும்தான் எனக்கு இங்கே இருக்கின்றார், வேறு யாரும் இல்லை. மற்றவரை நான் தேடி போகின்ற பொழுது அவன் என்னை உபயோகப்படுத்தினான். பணம் நெருக்கடியில் நான் இருக்கின்றேன், எனக்கு உதவி வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவனிடத்தில் போனேன். அவன் எனக்கு பணத்தை தந்தான், ஆனால் அவன் தவறான எண்ணத்தில் எனக்கு பணத்தை தந்தான். புகலிடம் அவன் இல்லையே, அவனால் எனக்கு ஆபத்து தானே வந்து விட்டது. அதே மாதிரி தெய்வ சன்னதி நான் போன பொழுது என் ஆபத்து அங்கு நீங்கிவிட்டது. எந்த மனநிலையோடு எந்த பிரச்சனையும் நாம் போகின்றோமோ அதுக்கேற்றபடி தான் மக்களை கிருபையும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இங்கே இருக்கிற ஓரோ மகனும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் கொண்டு வந்து ஒப்புக்கொடு பலி. ஆனால் தான் திருப்பலி கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்க வேண்டும் சொல்ல காரணங்கள் அல்ல, போர் அடிப்பதற்காக அல்ல, அல்ல அர்த்தம் என்பது இந்த அர்த்தத்தை வைத்துக்கொண்டால் பலிப்பிடத்தில் ஒப்பு கொடுங்கள். நீங்கள் பாருங்கள், பிலிப்பியர்க்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம். பிலிப்பியர் 4:6. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தும் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவிங்கள். அர்த்தம் புரிஞ்சிச்சா? மறுபடியும் அந்த வார்த்தையை படிங்கள். எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். எப்போ நான் கவலைப்படாமல் இருப்பேன்? என் கூட ஒரு நபர் இருக்கிற போது நான் ஒரு நாள் கவலைப்பட மாட்டேன். எனக்கு பயம் இருக்காது. பயம் இல்லாத ஒரு சூழல் தான் கவலை இல்லாத ஒரு சூழல். கவலை இருக்குது என்றால் எனக்குள்ளே பயம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஆனால் கவலை, எதை பற்றி நீ கவலைப்படாத. என்ன காரணம்? நான் உன்னோடு இருக்கின்றேன். காரணம், என்னுடைய கரத்தின் கீழ் நீ என்ன செய்து கொள், வந்து கொள். என்னுடைய வல்லமை உள்ள கரத்தின் கீழ் உன்னை நீ தாழ்த்திக்கொள். ஏற்ற காலத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். நமக்கு தெரியும் இல்லையா? காரணம் என்ன? நான் உங்கள் மேல்
கவலை கொண்டிருக்கின்றேன். அப்போ எதை பற்றியும் கவலைப்படாதே, காரணம் தெய்வம் என் மேல் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும். ரெண்டாவது அடுத்த வார்த்தை என்ன வருகிறது? நன்றியோடு கூடிய இறை வேண்டல். அது என்னது? நன்றியோடு கூடிய இறை வேண்டல் அப்படின்னா நமக்கு கிடைத்திருக்கும் நம்பிக்கை அதில் உண்டு. அப்போ நன்றியோடு கூடிய இறை வேண்டலும். அடுத்தது என்ன வருகிறது? மன்றாட்டு. அப்போ நன்றியோடு கூடிய இறை வேண்டலும் மன்றாட்டு. இங்கே வந்து கொடுக்கின்றாய், ஆண்டவரே என் கடன் தொல்லை நீ நீக்கப் போகின்றாயே, நன்றி தெய்வமே, இப்போதான் பலி ஒப்பு கொடுத்துருக்கின்றாய், இன்னும் ஜெபம் ஆரம்பிக்கவில்லை, அதுக்குள்ளே எப்படி அவனுக்கு தெரியும் கடன் தொல்லை நீங்கி விட்டது என்று? நீ தான் நீக்க போகிற எனக்கு தெரியுமே, நீ கண்டிப்பாக நீ செய்வாய்னு தெரியுமே, உண்மையில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன், ஒரு நாளும் நீ எனக்கு எதிராக போக மாட்டாய். இதனுடைய அர்த்தங்கள். இதனுடைய அர்த்தங்கள் இந்த பேச்சு அப்படி வைத்துக்கொள். அது நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? மார்க் நட்சத்திரம் 11:24 உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நீ என்ன கேட்கின்றாயோ இறைவனை கேட்டிருக்கிறது அது உனக்கு கிடைத்து விட்டது என்று நீ நம்பினால் உனக்கு அது கிடைத்திருக்கும். அப்போ கிடைத்திருக்கு. அப்போ நன்றி எப்போ சொல்கின்றோம்? கிடைத்த பிறகுதான் நன்றி சொல்கின்றோம். அப்போ உன்னுடைய பிரச்சனைகள், நீ சந்திக்கல பிரச்சனைகள், அந்த நெருக்கடியிலிருந்து பலிப்படத்தில் ஒப்பு கொடுத்து தெய்வமே இது அனைத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன், பலியில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லிக்கொண்டு திருப்பலி ஒப்பு கொடுத்து நீ மன்றாடுகின்ற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கின்றாய்? எவ்வாறு எசேக்கியா அரசன் அந்த மடலை திறந்து வைத்தானோ அதே மாதிரி பலிப்பிடத்தில் நீயும் உன்னுடைய பிரச்சனைகளை திறந்து வைக்கின்றாய். ஆண்டவரே நீதான் எனக்கு புகலிடம், வேறு யாரும் இல்லை. இதான் என்னுடைய அர்த்தங்கள். அல்ல நான் சும்மா வெட்டிங் ஆனிவர்சரி இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றேன், இது எனக்கு கடன் தொல்லை நீங்க வேணும், இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றேன். என்ன ஒப்பு கொடுக்கிறது? சும்மா பழக்கத்தின் வழியாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற வழிய அர்த்தம் இருக்கின்றதா? இது அவனுடைய அர்த்தம். என்னுடைய அர்த்தம் இதே மாதிரி தான் பார்க்கின்றோம். இனி அவனுடைய மன்றாட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த ஸ்டைலில் அவன் வேண்டுகிறான் என்று பாருங்கள். இதோ நான் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறேன், எந்த அளவுக்கு நான் காயப்பட்டிருக்கின்றேன், எனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் அங்கு இல்லை, உதவி செய்ய ஒருத்தரும் இல்லை. படிங்கள், அது 14வது வாக்கியம் படிங்கள். விழிகளை திறந்து என்னை நோக்கி அருளும். அடுத்தது நீ கேட்பீராக. அப்படி என்றால் கண்களை திறந்து என்னை பாரும் ஆண்டவரே, இதா அவன் எப்படி என்னை அச்சுறுத்தான் என்று பாரு. அப்படி என்றால் உன் கடன் தொலை வருகிற போது, பேங்க்லேருந்து லெட்டர் வருகின்ற சமயத்தில், பள்ளிக்கூடத்தில் மற்ற காரியங்கள் ஃபீ வருகிற பொழுது, வேலை செய்கிற இடங்களில் பல காரியங்கள் வருகிற போது, உன் குடும்பத்துக்கு உனக்கு ஆபத்து வருகின்ற அந்த செயல்கள், அந்த கடிதங்களோ பல காரியங்கள் கடந்து வருகிற பொழுது அதை கொண்டு வந்து பலிப்படத்தில் ஒப்பு கொடுத்து தெய்வமே இதை பாரு, இவன் வழியாக இவள் வழியாக எப்பேற்பட்ட அச்சுறுத்தல் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏற்படுது பார் ஆண்டவரே, எனக்கு என்ன செய்யணும் தெரியவில்லை, என்னை எப்படி ஏமாற்றம் தெரியவில்லை, 4 பக்கமும் என்னை சூழ்ந்து விட்டார்கள், நான் எங்கு போவேன் எனக்கு தெரியவில்லை, தெய்வமே எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. இந்த யாருமே இல்லாமல் இருக்கின்ற டிலே, இந்த டிபெண்டன்சி, இதுதான் மக்களை தெய்வம் விரும்புவது. இதுதான் தெய்வம் விரும்புது. ஒரு குழந்தைக்கு அதுக்கு எதுவும் தனியாக செய்ய முடியாது. தாய் தான் என்ன செய்வாள்? எல்லா காரியங்களும் செய்வார்கள். அந்த குழந்தை இருக்கிற இடத்துலேருந்து எல்லா காரியம் போகும், எல்லாம் ஒன்றுக்கு போகும், அசிக்கும் எல்லாம் செய்யும். அந்த தாய் தான் ஓடி போயிட்டு என்ன செய்வார்கள்? எல்லாம் செய்வார்கள். ஆனால் அது குழந்தை ஒன்றும் செய்ய முடியாது. நான் அந்த குழந்தை மாதிரி பலவீனத்தோடு இருக்கின்றேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. தெய்வமே நீ என்னை பார்த்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டு நீ சிந்துகிற பாருங்கள் கண்ணீர்கள், அது எல்லாமே அங்கு கேட்கப்படும். பெற்றோர் பிள்ளைகளை நினைத்து நீ வருந்து கொண்டிருக்கின்றாயே, அழுது கொண்டிருக்கின்றாயே, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றாயே, அந்த கண்ணீருக்கு பலன் உண்டா? பலன் உண்டு. கணவன் மனைவி குறித்து, மனைவி கணவனை குறித்து கொண்டு வேதனையோடு இருக்கின்றாயே, பலன் உண்டா? பலன் உண்டு. ஒரு சம்பவம், இங்கு குடித்து கொண்டிருக்கின்ற ஒரு கணவன், குடித்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவிக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டான். நீ ஆலயத்துக்காலம் போகலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ ஆலயத்துக்காலம் போகலாம். ஆனால் ஜெபமாலயத்துக்கு வரமாட்டான், ஆலயக்காரத்தில் ஈடுபட மாட்டான், மனைவியை தொந்தரவு செய்ய மாட்டான். ஆலயத்துக்கு மட்டும் நீ போய்விடு. அவனுடைய நேரம் அது கொஞ்சம் மாறிவிட்டது என்றால் ஏன் வரவில்லை? திடீர்னு மைண்ட் ஆஃப் ஆகும். வாய்ஃப் ஆகிட்டு நீ போகக்கூடாது, போட்டு அடிப்பது மற்ற காரணம் செய்வாங்க. அடிக்கிற அடியானது பயங்கர அடியாக இருக்கும். அந்த அடியாக இருக்கும். இவள் பார்க்கின்றார், திருமணமாகி 22 வருஷம் ஆகிறது, இன்னும் என் கணவன் மாறாமல் இருக்கின்றானே, என் கண்ணீருக்கு பதில் உண்டா? உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. 22 அல்ல 50 ஆண்டு காலம் ஆனாலும் பலன் உண்டா? பலன் உண்டு. என்ன காரணங்கள் நான் வாசிக்கிறோம் இல்லையா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகள் போலவும், 1000 ஆண்டு என்பது
ஒரு நாள் போலவும் இருக்கும். உனக்கும் எனக்கு தான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். உனக்கு எனக்கு தான் 8 மணி 6 மணி 10 மணி எல்லாம். உனக்கு எனக்கு தான் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி எல்லாம். உனக்கு எனக்கு தான் மார்கழி மாதம் சித்திரை மாதம் எல்லாமே. ஆனால் தெய்வத்துக்கு அது எதுவும் கிடையாது. காலத்தை கடந்தவர் தான் தெய்வம். காலத்தை கடந்த தெய்வம். அந்த தெய்வ சன்னதியில் 22 வருஷமாக நான் கஷ்டப்பட்டேன். 30 ஆண்டு காலமாக நான் கஷ்டப்பட்டேன். 10 ஆண்டு காலமாக நான் வேதனை இருக்கின்றேன். இப்படி காலம் வேதனை என்று சொல்லிக்கொண்டு அவரிடத்தில் நான் காலத்தை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் எனக்குத்தான் விவரம் இல்லை. அப்படி என்றால் என் பட்ட கஷ்ட நிலம் உண்மைதானா? உண்மைத்தான். ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து உனக்கு ஒரு நன்மை தெய்வம் கொண்டு வருகின்றார். என்ன காரணங்கள்? தொடர்ந்து அப்படியே படியுங்கள். அதை 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அப்படியே படியுங்கள். 8 முதல் திருவாக்கியங்கள் 2. 1000 ஆண்டுகள் போலவும் இருக்கின்றன. அடுத்தது, ஆண்டவர் தன் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. அடுத்தது, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு அவர் இருக்கின்றார். என்ன காரணம்? அடுத்த வார்த்தை, யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போனால் மட்டும் பத்தாது. நீ வழியா உன் கணவன் சொர்க்கத்துக்கு வர வேண்டும். அப்ப கணவன் சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்றால் அவனுக்காக சிலுவையில் யார் மரிப்பார்? உனக்காக நான் சிலுவையில் மரித்தேன். உன் கணவனுக்காக நீ சிலுவையில் மரிக்க வேண்டும். எது உன் சிலுவை? 22 ஆண்டு காலமாக அவன் கூட நீ வேதனைப்படுகின்றாயே, அவமானங்கள் படுகின்றாயே, கஷ்டப்படுகின்றாயே, கண்ணீர் வடிக்கின்றாயே. அதுதான் மகளே நீ சுமக்கின்ற சிலுவை. அந்த சிலுவை வழியாக அவன் மீட்பருகின்றான். நீ மீட்பனாக நீ மாறிவிடுகின்றாய். ஆனால் தான் ஏற்ற துணை, கணவனுக்கு ஏற்ற துணை, மனைவிக்கு ஏற்ற துணை, பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை, பெற்றோருக்கு ஏற்ற துணை. அப்ப சிலுவையை நான் சுமக்க வேண்டும். சிலுவையை சுமக்க எனக்கு இல்லை என்றால் ஒரு நாள் அவங்க முடியாது. தஞ்சம் புகிற இடம் என்றால் அந்த சிலுவை. நான் வாசிக்கிறோம் இல்லையா? நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 37ஆம் வாக்கியம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 37ஆம் வாக்கியம். என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் தகுதியற்றோர். அடுத்தது, என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ அன்பு கொண்டுள்ளோர் தகுதியற்றோர். அடுத்தது, தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வரும் எவரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியோர். தன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வர. சிலுவையை அங்கே வைத்து விட்டு வான்னு சொல்லவில்லை. சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. அப்ப பாரம் இருக்கே, அந்த பாரத்தோடு நீ வா. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். பாரத்தை இறக்கி சொன்னாரா? இல்லை, நான் இன்னொரு பாரத்தை தருகின்றேன். அப்ப அந்த பாரத்தை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா. என் பின்னாடி நீ வர வேண்டும் ஒழிய பாரத்தை சுமந்து கொண்டு அவன் பின்னாடி இவன் பின்னாடி போன என்றால் உனக்கு வழி மாறி போய்விடும். அப்ப பாரத்தை சுமந்து கொண்டு என் பின்னே கடந்து வாருங்கள். அதுதான் உனக்கு விடுதலை தரும். அப்படி என்றால் கணவன் வழியா எனக்கு கிடைக்கிற துன்பங்கள், மனைவி வழியா எனக்கு கிடைக்கிற அவமானங்கள், பிள்ளைகள் வழியா எனக்கு கிடைக்கிற கஷ்டங்கள், பெற்றோர்கள் வழியா கிடைக்கிற பல வேதனைகள், நெருக்கடிகள், அது அத்தனையும் தெய்வம் எனக்கு அனுமதிப்பது எதற்காக? அவள் மீட்பு பெறுவதற்காக. இதுதான் பார்க்கின்றார். அப்ப அந்த துன்பங்கள் வருகிற சமயத்தில், அந்த வேதனை நெருக்கடி வரும்போது, ஆண்டவரே இது ஓடி வந்து இந்த பலிப்படுத்தி நான் வைக்க வேண்டும். இதோ பாருங்கள், 4 பக்கமும் என்னை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சொன்னாலும் 22 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக இந்த மகனுக்காக இந்த கணவனுக்காக நான் பல போராடி கொண்டிருக்கின்றேன். ஒரு முடியும் வரவில்லையே. இதா திறந்த மடலை இங்கு நான் திறந்து வைக்கின்றேன், பலிப்படுத்தல் ஒப்பு கொடுக்கின்றேன். அப்ப இறைவன் பாப்பார், பொறுமையோடு இருக்கின்றார். நீ நானும் காலம் தாழ்த்ததாக நினைத்து கொண்டிருக்கின்றார். இல்லை, மாறாக அவன் மரபான என்பதற்காக தெய்வம் வாய்ப்பு கொடுக்கின்றார். அப்படி என்றால் உன்னை மறந்து விட்டார்னு அர்த்தமா? அல்ல. நீ தாங்கக்கூடிய நீ படுகிற வேதனைக்கு தெய்வம் இதோ சக்தி தந்து கொண்டே இருப்பார், சக்தி கொண்டிருப்பார். அதான் கெத்செமனி தோட்டத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 43-44. இயேசு கெத்செமனி தோட்டத்தில் அங்கு இரத்த வேர்வை சிந்துகின்றார். வேர்வை சிந்துடனே சீடர்களை பார்த்து கொண்டு, ஒரு மணி நேரம் உங்களால் என் கூட இருக்க முடியாதா? நான் எப்படி வேதனைப்படுகிறேன், என் மனம் எப்படி கலங்கி இருக்கின்றது, என் மனம் எப்படி வேதனைப்பட்டு இருக்கின்றது உங்களுக்கு தெரியவில்லையா?
சீடருடைய கண்கள் உறக்க மயக்கத்தில் இருக்கின்றன. ஏன் சொல்கிற வார்த்தை நம் எல்லோரும் தெரியுமே. அவர் சொன்ன வார்த்தை என்பது என்ன? உங்களுடைய மனம் மார்புடையது தான், ஆனால் உடலோ பலவீனத்தோடு இருக்கின்றது, சோர்ந்து இருக்கின்றது. அப்போ எழுந்த பரவல உறங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. உறங்கிக் விழித்தெழுந்து ஜெபம் செய், விழித்தெழுந்து ஜெபம் செய். தெய்வம் பார்த்தார், உதவிக்கு தேடி போனார், மனிதன் வரவில்லை. தெய்வ மனிதனை வரவில்லை. எடா விழித்திருந்து எனக்காக மன்றாடு, வரவில்லை. இறுதியில் ரத்தம் வேர்வையாக துள்ளி கொண்டிருக்கிற சமயத்தில் தெய்வம் புகுந்தது என்ற இடம் இதா தஞ்சை. பிதாவே தெய்வ பிதாவே என்னால் முடியவில்லை, முடிந்தால் இந்த பான பாத்திரத்தை எடுத்து விடு, இருந்த போதிலும் என் விருப்பம் அல்ல உன் விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லிக்கொண்டு தன்னையை அழித்து கொண்டிருக்கிற சமயத்தில் யார் வந்தது அவருக்கு ஆறுதல் கொடுத்தது? வானதூதர்கள். படிகள் 43, 44. வலுப்படுத்தினார். எடுத்தது இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? அப்போ வலுப்படுத்தினார் என்றால் பாரத்தை இறக்கி வைச்சாரா? இல்லை, அது சுமக்கக்கூடிய சக்தியை அங்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் 22 ஆண்டு காலமாக நீ படுகிற கஷ்டம் ஒன்று இருக்கு அன்பு மகளே, அது தாங்கக்கூடிய சக்தி தெய்வம் உனக்கு தருகின்றார். 30 ஆண்டு காலம் கூடிய சக்தி தெய்வம் உனக்கு தருவார். அந்த மகன் அந்த மகள் மனமாற வேண்டுவதற்காகவே தெய்வம் உன்னை கைவிடுவதில்லை. தாங்கக்கூடிய கிருபை பெற்றோர் நீங்கள் பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் வேதனை அனுபவிக்கிறீர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீர்கள். இன்றும் நீ உயிரோடு இருக்கிற என்றால், இன்றும் நீ ஆரோக்கியமாக இருக்கிற என்றால் அது காரணம் என்ன? தெய்வம் உனக்கு தாங்கக்கூடிய சக்தி உனக்கு தந்திருக்கின்றார், கிருபையை தந்திருக்கின்றார். அப்படி என்றால் அது ஒன்றும் இல்லாமல் நான் போய்விட்டதா? அல்ல, அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. ஆனால் தான் கணவனே நீ சிந்துகிற ஓரோ கண்ணீர், மனைவியே நீ சிந்துகிற ஓரோ கண்ணு நீரும், பிள்ளைகளை பெற்றோர்களே நீங்கள் சிந்துகிற ஓரோ கண்ணு நீருக்கும் அதுக்கு பலன் உண்டு, அதுக்கு அன்பு உண்டு, அதுக்கு விலை உண்டு. அந்த விலை உனக்கு இங்கே கிடைத்தால் அனுபவிக்கும், இங்கு கொடுத்தால் அந்த விலை என்னன்னு உனக்கு தெரியும். எசேக்கியா அரசன் செய்த காரியம், ஆண்டவரே இதை கண்ணீரோடு சிந்துகின்றான். அந்த கண்ணீர் சிந்த உடனே அவனுக்கு அங்கே பதில் கிடைத்து விட்டது. என்னவென்று, யார் அவனை எதிர்த்து வந்தார்களோ, யார் அவனை எதிர்த்து போனார்களோ, அங்கு தெய்வம் சொல்ற வார்த்தை படிங்கள் 21, 22. ம் 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 இனி 27, 28 படிங்கள். நீ இருப்பதும் போவதும் எனக்கு தெரியும். அடுத்தது, எனக்கு எதிராக நீ பொங்கி எழுவதையும் நான் அறிவேன். அடுத்தது, புரிதா? எதிரிகளை தெய்வம் சொல்ற வார்த்தை, எடா எசேக்கியா கவலைப்படாத என்று சொல்லி தெய்வம் அவன் சார்பாக இருந்து கொண்டு சொல்ற வார்த்தை, உன் எதிரிகளை நான் கண்டேன், அவன் குரலை கேட்டேன், அவன் எழுப்புகிற குரலை நான் கண்டிருக்கின்றேன். அவன் சொல்ற வார்த்தை, ஆணவத்தோடு அவன் செய்கிற காரியங்களை எல்லாம் நான் கண்டிருக்கின்றேன். எடா நீ கவலைப்படாதே, எடா நீ கவலைப்படாதே. மோய்சன் செய்த காரியம் பாருங்கள். அமலேக்கியர்கள் போர் நடக்கிறது இல்லையா? நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? எங்க விடுதலை பயணம் நூல், விடுதலை பயணம் நூல் 17ஆம் அதிகாரம் 9 முதல் திருவாக்கியங்கள். அங்கு அமலேக்கியருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் போர் நடக்கிறது. அப்போ இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறார்கள், அமலேக்கியர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள். யார் ஜெயிப்பார்கள்? சாதாரணமாக அதிகமாக இருப்பவர்கள் அங்கு ஜெயிப்பார்கள். ஆனால் மோய்சன் என்ன செய்கின்றான்? அப்படி இருக்கின்ற சமயத்தில் இஸ்ரேல் மக்கள் தோற்று கொண்டிருக்கிற பொழுது மோய்சன் நேர போன இடம் எங்க? மலை உச்சியில். தெய்வசனத்தில் மன்றாட அவன் போகின்றான். தெய்வசனில் மன்றாடி போய்கொண்டு கரங்களில் கோலையும் பிடித்துக்கொண்டு இரு கரையிலும் உயர்த்தி கொண்டு தெய்வசனில் மன்றாடிய பொழுது இங்கே நிற்கிற ஆரோன் பார்த்து, இதோ மோய்சனுடைய கரம் உயர்ந்துகின்ற போதெல்லாம் யார் அங்கு ஜெயித்து விடுகிறார்கள்? இஸ்ரேல் மக்கள் ஜெயித்து விடுகிறார்கள். அவன் கை ரொம்ப நேரம் உயர்த்த முடியாது, கை வலி எடுக்கும், கீழே தளர விடுகின்றான். கீழே தளர விட்ட உடனே யார் ஜெயித்து விடுகிறார்கள்? அமலேக்கியர்கள் ஜெயித்து விடார்கள். இது ஆரோன் பார்த்தான். நான் இடம் இப்போ இடப்போ கூரையை அழைத்து கொண்டு இடம் இப்போ ஜோஷுவா பார்த்தார். ஆரோன்ல ஜோஷுவா பார்த்தார். இடம் இப்போ ஆரோனும் கூறும் 2 பேரும் பக்கத்தில் இருந்து கொள்கிறார்கள். அவன் கரங்களை தாங்கிக் கொள்கிறார்கள். அவன் கரங்களை உயர்த்தி பிடிக்கட்டும். நடந்த சம்பவம் என்ன? சூரியன் மறைகிற வரைக்கும் அப்படியே இருந்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரேல் மக்கள் போரில் ஜெயித்து விடுகிறார்கள். எண்ணிக்கையில் குறைவானவர்கள் போரில் ஜெயித்து விட்டார்கள். எப்படி?
எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிற அமலேக்கியர்கள் போரில் தோற்று விட்டார்கள். காரணம் என்ன? மோயிசேட் யாரிடத்தில் போய் தஞ்சம் புகுந்தான்? தெய்வ சன்னதியில். அவனுடைய சக்தி மேலோ தன் படை மேல் சக்தி மேல் அல்ல ஆற்றல் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. ஈட்டியும் கத்தி மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து கரங்களை உயர்த்தி ஜெபித்த பொழுது அன்பு மக்களே, அங்கு அவர்கள் வெற்றி கிடைத்தது என்றால், இங்கு நீயும் கரங்கள் உயர்த்தி பலவீனத்தோடு இருக்கிற நீ, அமலேக்கியராக இருக்கின்ற பல நெருக்கடிகள், பல கடன் தொல்லைகள், பல பிரச்சனைகள் அதெல்லாம் சூழ்ந்து அடிக்கின்ற பொழுது தெய்வ சன்னதியில் கரங்களை உயர்த்தி நீ மன்றாடுகின்ற பொழுது இதா எல்லா தடைகளும் அங்கு நொறுக்கப்படும், எல்லா தடையும் நீக்கப்படும். உடைய பிரச்சனைகளுக்கு அங்கு முடிவு அங்கு வந்தே தீரும். காரணம், உனக்காக போராடுபவது யாரு? தெய்வம். தெய்வம் என்று உனக்காக போராடுகின்றார். இதான் மக்களை எசேக்கியா அரசன் செய்த காரியங்கள். அதான் பார்க்கணும். அந்த 32வது வாக்கியம் படிங்கள். 32 2 அரசர் 19ஆம் அதிகாரம் 32. இந்த நகருக்குள் அவன் நுழைய மாட்டான். அவன் எங்களால் யாரு? எதிரி வரமாட்டான். அப்படி என்றால் நகர் என்றால் உன்னுடைய குடும்பம். உன்னுடைய குடும்பம் எடுத்துக்கொள், உன்னுடைய பங்கை எடுத்துக்கொள், நீ செய்கிற வேலையிட எடுத்துக்கொள். இந்த நகருக்குள் அவன் நுழைய மாட்டான். அவன் என்றால் யாரு? தீமையை கொண்டு வருகின்றவன், சாத்தானு கொண்டு வருகிறவன், ஏஜெண்டாக செயல்படுகிறவன், கடன் தொல்லை வருகிறவர்கள், பல பிரச்சனையை கொண்டு வருபவர்கள். அவள் ஒரு நாளும் உன் குடும்பத்துக்குள்ளே வரமாட்டான். காரணம், உனக்கு நான் பாதுகாப்பு இருக்கின்றேன். எப்பொழுது? இங்கே மடலை திறந்து வைத்து எசேக்கியா ஜெபித்த பொழுது. அடுத்த வார்த்தை, அவள் அம்பு எய்ய மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்பு என்றால் என்ன அர்த்தம்? அப்படின்றா தீமைகள், தீய கண்ணிகள் இந்த குடும்பத்தை போய் தாக்கட்டும் என்று சொல்லிட்டு கொடுக்கிறார்களே, இவனை அழித்து விடு, இவளை அழித்து விடு, இந்த குடும்பத்தை அழித்து விடு, இந்த மகளை அழித்து விடு என்று சொல்லிட்டு பலரும் பல சுத்தம் நடக்கிறார்களே. சொந்த பந்தங்கள், உற்றார் உணர்கள், குடும்ப அங்கத்தினர்கள், பல மனிதர்கள் வேலை செய்கிற இடங்களில் எல்லாம் அவர்கள் என்னதான் பொய் கடந்த எதிராலும் சரி, என்னதான் பொய் சாட்சி சொன்னாலும் சரி, என்னதான் உன்னை பற்றி தரகுறவாக பேசினாலும் சரி, உனக்கு எதிராக பல காரியங்கள் செய்தாலும் சரி, அது எதுவுமே உன்னை வந்து தாக்காது. எந்த அம்பும் உன் மேல் அங்கு எய்யப்படாது. அடுத்த வார்த்தை, பத்தைய கேடயம் ஏந்தி அவன் வர முடியாது. கேடயம் என்றால் ஷீல், ஏந்தி அவன் வர முடியாது. காரணம் என்ன? நானே உனக்கு இங்க பாதுகாப்பா இருக்கின்றேன். அடுத்த வார்த்தை, முற்றுகை தளம். முற்றுகை என்ன அர்த்தம்? இந்த ஃபென்ஸு அவனால் எழுப்ப முடியாது, நீ தப்பிக்க முடியாதவாறு, நீ வெளியே போகாத முடியாதவாறு 4 பக்கம் சுவர் எழுப்பி அவன் நினைக்கிறான் என்றால் அவனால் போட முடியாது. காரணம், நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றேன். நீ தேடி வந்த இடம் எங்க? எந்த இடம்? என்னைத்தான் நீ தேடி வந்திருக்கிறாய் ஒழிய சாதாரண மனிதனிடத்துல நீ போன விஷயம். அடுத்த வார்த்தை, அவன் வந்த வழியே திரும்பி போவான். எப்படி வந்தானோ அப்படியே அவன் போவான். அடுத்தது, இந்த நகருக்குள் நுழையவே மாட்டான். நுழைய மாட்டான் என்கிறதுக்கும் நுழையவே மாட்டான் வித்தியாசம் இருக்கா? வித்தியாசம் இருக்குல்ல? அப்போ நுழையவே மாட்டான் சொல்வது ஜென்மத்திற்கும் உன் கூட வரவே மாட்டான். அடுத்த வார்த்தை, இந்த நகரை, இந்த குடும்பத்தை நான் பாதுகாப்பேன். அடுத்தது, பார்த்தீங்களா? என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை செய்வேன், நான் அவனை விடுப்பேன். என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் என்றால் என்ன அர்த்தம்? 2 நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் பலிப்படுத்தல் ஒப்பு கொடுக்கிற அருத்தந்தை திருச்சபையின் பொருட்டும், அன்பு மகளே மகளே, உங்களை நான் விடுவித்தே தீருவேன். அதனால் தான் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தன்னுடைய வேதனை மிக்க நேரங்களில், அந்த துயரமான நேரங்களில் அவன் தேடியது எங்க? தெய்வத்தை. தெய்வத்தேடி அவன் மன்றாட்டெல்லாம் எப்படி வேறு வானந்த மன்றத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதைத்தான் அவன் ஜெபமாக மாற்றி விடுகின்றான். எசேக்கியா அரசன் வார்த்தை, இதோ பாரு, அவனுக்கு மடலை தந்திருக்கிறான் பாரு, தூதரை அனுப்பியிருக்கிறான் பாரு, அவன் என்னெல்லாம் வார்த்தையை சொல்லிக்கிறான் பாரு, உன்னை எப்படி பழித்திருக்கிறான் பாரு, இதைத்தான் சொன்னான் ஒழிய வேறு எதுவும் இல்லை. அப்போ நம்முடைய மன்றாட்டு எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரை பாரு, என் கணவன் சொன்ன வார்த்தையை நீ கேட்கிறாய் இல்லையா? பலிப்படுத்தலாம் நீ அவனை தந்திருக்கின்றாய், என் பிள்ளைகளெல்லாம் நீ தந்திருக்கின்றாய், அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னால் பதில் சொல்ல முடியாது, நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாயே பாரு ஆண்டவர் சொல்லிக்கொண்டு நீ அனுபவிக்கிற வேதனைகளை, இப்ப நீ அனுபவிக்கிற பிரச்சனைகளை அது மட்டுமே நீ எடுத்து சொல்லு. அதுதான் உன்னுடைய ஜெபம். தெய்வம் விரும்புகிற அது மட்டும் தான் ஒழிய வேற எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படி நீ ஜெபிக்கின்ற சமயத்தில் அன்பு மக்களே, தெய்வம் உன்னோடு உரையாடுவது உன்னால் அங்கு கேட்க முடியும். சாரா எடுத்துக்கொள்ளுங்கள். சாரா நாம் பார்க்கணும். தோபித்து புஸ்தகம்,
தோபித் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். அவளுக்கு ஏற்பட்ட தடை என்பது என்ன? திருமணம் ஆகிறது. முதல் இரவு ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் கணவன் இறந்து விடுகின்றார். அதே மாதிரி 7 பேரும் இறந்து விடுகிறார்கள். 7 பேரும் இறந்து விட்ட உடனே அவர்கள் பயந்து கொள்கிறார்கள். அந்த சாராவுடைய பணிப்பெண்ணும் அவளை என்ன செய்கிறார்கள்? கொச்சைப்படுத்துகிறார்கள். எல்லோரும் அவனை வேதனைப்படுத்துகிறார்கள். அப்போ சாரா பார்க்கின்றார், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லிக்கொண்டு தற்கொலை எண்ணத்துக்கு அவள் போகின்றார். தற்கொலை எண்ணத்துக்கு அவள் போகிற சமயத்தில் தெய்வத்தை பற்றி சிந்தித்த காரணத்தினால் எங்கள் அப்பா அவமானப்படுவார்களே, வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அதை எண்ணத்தை விட்டு வெளியே வருகின்றாள். சாரா குமரியுடையதெல்லாம் யார் முன்னிலையில்? தெய்வ சன்னதியில். படிங்கள் 3ஆம் அதிகாரம் 7 முதல் திருவாக்கியங்கள். பார்த்தீங்களா? தன் பணிப்பெண் அவளை காயப்படுத்தினார். காரணம் என்ன? திருமணம் ஆன உடனே அவர் சொன்னார், இதனை நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள். திருமணம் ஆன கணவன் இறந்து விடுவான், ஒரு வாரத்தில் அல்லது மனைவி இறந்து விடுவாள். உடனே சொல்கிற வார்த்தை என்ன? பழி யார் மேலே வந்து நிற்கும்? இதா பொண்ணு மேலே, இல்லாட்டி பையன் மேலே. அவனும் சரியில்லை, நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை. அந்த பையனுக்கு அந்த பிள்ளை கேட்கும்போது எப்படி இருக்கும்? குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த உடனே அது குழந்தை இறந்திருக்கும். இறந்த உடனே சகனம் சரியில்லை, தாயை கொன்று இது பிறந்திருக்குன்னு பாரு. தாயை கொண்டு பிறந்திருப்பார். அல்லாட்ட பிள்ளை பெற்ற பிள்ளை அது மரித்திருக்கிறது என்றால் இவ என்ன சபிச்சாலும் தெரியவில்லை, இதோ என்ன இறந்த குழந்தையை பெற்றெடுக்குதுப்பார் என்று பல விதத்தில் வார்த்தையால் காயப்படுத்துகிற எத்தனை பேர் நம்முடைய சமூகத்தில், எத்தனை பேர் அந்த சமூகத்தில் இப்படி இருக்கின்றார்கள். அதுவும் குடும்ப அங்கத்தினர்கள் தான் செய்கிறார்கள். மூன்றாவது மனிதன் காயப்படுத்துவதல்ல, குடும்ப அங்கத்தினர்கள். அப்படி சொல்லிக்கும்போது அந்த பிள்ளைகள் படுற வேதனை எந்த அளவுக்கு இருக்கும், அந்த தம்பதிகள் படுற வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வாயில் நிறம் இல்லாமல், நாக்கில் நிறம் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம கமெண்ட் அடித்துக் கொண்டிருக்கின்றோம். சும்மா சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகின்றோம். கேட்டால் நாம் ஒழுங்கு என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு நீ நானும் பாவத்தில் இருக்கின்றோம், எந்த அளவுக்கு. அடுத்து சாரா அழுது கொண்டிருக்கிற சமயத்தில் அடுத்த வார்த்தை அப்படி படிங்கள். எங்களை ஏன் தண்டிக்கின்றாய்? அடுத்தது பார்த்தீங்களா? யாரிடத்தில் அவள் தஞ்சம் புகுந்தால்? தெய்வ சன்னதியில். தற்கொலை எண்ணத்தில் வாழ்கின்ற ஓரோ மகனும் மகளும், தற்கொலை எண்ணத்தில் வாழ்கிற ஓரோ மகனும் மகளும் தற்கொலை செய்ய காரணம் யாரு? அந்த குடும்ப அங்கத்தினர்கள் அல்ல, அந்த சூழல் அல்ல. மாறாக உனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை, ஒரு தெய்வ நம்பிக்கை. ஒரு மகன் தற்கொலை செய்து கொள்கிறான் என்றால் அது காரணம் உடனே பெற்றோர் மேல் பழிய போகிறது. அல்ல ஒரு கணவன் தற்கொலை செய்து கொள்கிறான் மனைவி மேல், மனைவி தற்கொலை செய்தால் கணவன் மேல். அதே மாதிரி மாணவன் மாணவி தற்கொலை செய்தால் ஆசிரியர் பெருமக்கள் மேல். ஆசிரியர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்றால் எந்த மாணவனாவது வாங்குறானா? இல்லையே. எத்தனை ஆசிரியர்கள் கஷ்டப்படுகிறார்கள், எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் வேதனைப்படுகிறார்கள். அந்த மாணவன் வழியாக, அந்த மாணவி வழியாக தண்ணி அடித்து கொண்டும் சிகரெட் பிடித்து கொண்டும் ஆசிரியர் பெருமக்களை அசிங்கமாக பேசுகிற சமயத்தில் எல்லாம் அப்போ அந்த பெற்றோர்கள் அமைதியாக இருப்பார்கள். அந்த பெற்றோர்கள் எதிர்த்து பேச மாட்டார்கள். மாறாக அந்த ஆசிரியர் மகன் மகள் அவர்கள் அந்த மகனை மகளை கண்டிக்கிற சமயத்தில் அவன் போய் தூக்கில் போய் தொங்குறான் என்றால் உடனே சமுதாயம் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இந்த ஆசிரியை கண்டித்து கொண்டிருக்கும். எந்த அளவுக்கு கேவலமாக நீயும் நானும் இருக்கிறோம் என்று பார். அந்த மகன் தவறு செய்து கொண்டு நடக்கின்றவன், தண்ணி அடித்துக் கொண்டிருக்கின்றவன், ஆசிரியர் பெரிய மக்களுக்கு வேதனை கொடுத்து கொண்டிருக்கின்றவன். அப்படி வேதனை கொண்டிருக்கின்றவர்கள் அவர் செய்வது தவறு என்பது பெருமக்களுக்கு தண்டிக்கின்ற சமயத்தில் அதை கேட்க யாரும் இல்லை. மாறாக இவர்கள் தான் காயப்படுத்துகிறார்கள். இதை தான் சாராவுக்கு நடந்த சம்பவங்கள்.
அப்படி நடந்த பொழுது யாரும் இல்லையே, தற்கொலை எண்ணம் என்பது பலவீனமானது, பிசாசுரை சிந்தனை, உனக்கு வாழ தைரியம் இல்லாமல் நீ போய்விடுகின்றாய். சமுதாயத்தை ஏன் குற்றப்படுத்துகின்றாய்? சமுதாயம் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்தில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒழிய மறிக்க வந்தவன் அல்ல நீயும் நானும், வாழ பிறந்தவர்கள் நீயும் நானும், வாழ்ந்தே தீர வேண்டும். அப்படி என்றால் யார் மேல் நம்பிக்கை வைத்தால் வாழ முடியும்? தெய்வத்தின் மேல் நம்பிக்கை. சைக்காலஜி அல்ல இங்க தேவை, சைக்காலஜி அல்ல தெய்வ சந்தம் என்பது, தெய்வ பயம் என்பது அல்ல. இறைவன் என் கூட இருக்கிற என்ற உணர்வு எனக்கு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருந்தாலும் சரி நம்மளால் வாழ முடியும். அது சைக்காலஜிக்கு அப்புறமா இது நடக்கிற காரியங்கள் ஒழிய வேற எதுவும் இல்லை. அப்படி என்றால் இந்த சாரா என்ன செய்தால்? தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்த காரணத்தினால் என் அப்பாவுக்கு அசிங்கம் ஏற்படுமே என்று சொல்லிக்கொண்டு அவள் இது அந்த பாவ செயலிருந்து வெளியே வருகின்றார். தற்கொலை செய்கிறவர்கள் என்றைக்காவது அந்த எண்ணத்தில் கடந்து வந்தார்களா? இதோ நான் தற்கொலை செய்து கொண்டால் என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் கூட பிறந்தவர்கள் வேதனைப்படுவார்களே, கஷ்டப்படுவார்களே, நான் காரணமாக மற்றவர்கள் அவமானப்படுவார்களே, பல பிரச்சனை வருமே என்ற எண்ணம் அங்கு இருக்கிறதா? இல்லையே. அதுக்கு ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு தற்கொலை நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் உன் உயிரை நீயை எடுப்பதற்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒரு நாளும் உயிரை எடுப்பதற்கோ உயிரை அழிப்பதற்கோ உனக்கோ எனக்கோ தெய்வம் அதிகாரம் தந்ததில்லை, ஒரு நாளும் தந்ததில்லை. தற்கொலை எண்ணம் ஆனது பலவீனமானது, அது பிசாசுடைய செயல், ஒரு நாளும் தெய்வத்துடைய செயலே அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லையா? இவள் அப்படியே தெய்வத்தில் போய் குமரி உடனே யார் அவளுக்கு பதில் கொடுத்தது? தெய்வம் அனுப்புகின்றார். எங்க படிங்கள், அதே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். அந்நேரமே எங்கிறது கேட்கப்பட அந்த பலவீனத்திலிருந்து எப்போ அவள் தஞ்சம் புகுந்த தெய்வ சன்னிதியில் தஞ்சம் புகுந்தாலோ, இதோ என் தெய்வத்தின் பொருட்டு நான் செய்ய மாட்டேன், அத்தனையும் தெய்வத்தில் ஒப்பு கொடுப்பேன் சொன்ன உடனோ அப்போவே வார்த்தை என்ன கூறுகிறது? இதா அவருடைய மன்றாட்டு அங்கு கேட்கப்படுது. கேட்கப்பட்ட உடனே தெய்வம் யாரை அனுப்பினார்? வானதூதர் ராஃபேலை அனுப்புகின்றார். அவர் வருகின்றார். இதோ அவருடைய தடையை எடுத்து மாற்றுகின்றார். அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை அங்கே காட்டுகின்றார். திருமண தடையோடு இருக்கிற நீ, பல பிரச்சனையோடு இருக்கிற நீ, அவன் இடத்துல நீ போக தேவையில்லை, பெற்றோர் மற்ற இடத்துல நீ போக தேவையில்லை. வா, பலிப்பிடம் ஒப்புக்கொடு. தெய்வமே என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார் என்று திருப்பலி ஒப்புக்கொடு. நீ புனிதை தேடி போகிறேன் என்றால் அந்த புனிதர் வழியாக, அந்த புனிதை வழியாக பலிப்பிடத்திற்கு நீ வா, பலிப்பிடத்திற்கு நீ வா. இங்கு ஒப்புக்கொடு. இங்கு ஒப்பு கொடுக்கிற சமயத்தில் இதா உன்னுடைய தடைகள் அங்கு நீக்கப்படும். உன் திருமண தடை அங்கு நீக்கப்படும். உன்னுடைய பாக்கிய எல்லா தடையும் நீக்கப்படும். காரணம் என்ன? நீ நம்பிக்கை வைத்து வாழ்ந்த இடம் எங்க? பலிப்பிடம். இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்த இயேசு கிறிஸ்து தான் நம்பிக்கை வைத்த ஒழிய நஞ்சா மஞ்சா மாதிரி வேற எதுவும் இல்லை. அதனால தான் நான் வாசிக்கின்றோம் ரோமியருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியம். ரோமியர் 10:11. அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் யாரும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள். அப்ப இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற எந்த ஒரு மகனும் மகளும் எந்த சூழலிலும் வெட்கத்திற்கு அவன் ஆளாகவே மாட்டான். தெய்வம் ஒருபோதும் அவளை அதுக்கு அனுமதிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தஞ்சம் புகுந்த இடம் எங்கே என்றால் அங்குத்தான் ஒழிய வேறு எங்கேயும் இல்லை. இங்க சாமுவேல், 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் அங்கே நான் பார்க்குறேன் அண்ணா இல்லையா, அவள் எல்கண்ணா, அவளுடைய மனைவி யார்? ஃபெனினாவும் அண்ணாவும். அவள் ஃபெனினாவுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. அப்போ குழந்தை இல்லாத சமயத்தில் அவளுடைய சக்கலத்தை என்ன செய்து கொண்டிருக்கின்றால் அவளை காயப்படுத்துவார். உனக்கு குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே காயப்படுத்தி கொண்டிருப்பார். அப்படி காயப்படுத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் எல்லாம் அண்ணா மனம் நொந்து அழுது கொண்டிருக்கின்றவள். ஆண்டவரே குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையேன்னு சொல்லி அழுது நொந்து கொண்டிருக்கின்றவள். அப்படி குழந்தை இல்லையே அழுது நொந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இதோ அவள் கணவன் அவனுக்கு ஆறுதல் சொல்ற வார்த்தை படிங்கள். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம் படிங்கள். நீ ஏன் அழுது கொண்டிருக்கின்றாய்? நீ ஏன் உண்ணவில்லை? நீ ஏன் மனம் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய்? நான் உனக்கு 10 புதல்வர் விட மேலான அல்லவோ. தெய்வம் யார் வழியாக அண்ணாவுக்கு ஆறுதல் கொடுக்கின்றார்? கணவன் வழியாக.
கணவன் வழியாக ஆறுதல் தெய்வம் கொடுக்கவே பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஓரோ கணவன் மனைவிக்கு என்னவாக மாறுகின்றான்? ஆறுதலாக மாறிவிடுகின்றான். ஓரோ மனைவியின் கணவனுக்கு என்னவாக மாறிவிடுகிறார்கள்? ஆறுதலாக மாறிவிடுகிறார்கள். அதனால் தான் ஏற்ற துணையை நான் கொடுப்பது. பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். சகோதரன் சகோதரிக்கு, சகோதரி சகோதரருக்கு, இதான் குடும்ப அங்கத்தினர்கள். அந்த ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பம், ஆனால் தான் அன்பியங்கள். அந்த அன்பியங்கள் ஆறுதல் பெறுவது இடம்தான் இது திருப்பலி பங்கு. ஆனால் தான் மக்களே, பங்கு மக்கள் உங்களுடைய வேதனைகளின் கரங்கள் எல்லாம் பங்கு தந்திடத்தில் போய் சொல்லு, பங்கு தந்திடத்தில் போய் சொல்லுங்கள். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் உங்கள் பங்கு தந்தை, நான் பங்கு தந்தை. நீங்கள் வேதனைகளும் எடுத்து வந்து சொல்கிற சமயத்தில் பலிப்பிடத்தில் எனக்கு யார் ஞாபகம் வருவீர்கள்? நீங்கள் தான் வருவீர்கள். அப்படி என்றால் அப்படி பலிப்பிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக மன்றாட்டு கேட்கப்படும். இனி அதுக்கேற்ற பங்கு தந்தையாக இருந்தால் தான் முடியும். ஏடாகூடமாக தானே நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்போது என்ன செய்ய வேண்டும்? புரியாத பங்கு அப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பழிப்பதற்காக அல்ல, மாறாக அவர்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டும்? நீ ஜெபம் செய், நீ ஜெபம் செய். ஒரு பங்கு தந்தையர்கள் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் பரவாயில்ல, அந்த 5 வருடம் நீ அது சிலுவையை எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே இதை என் தந்தைக்காக நான் மன்றாடுகிறேன்னு சொல்லிக்கொண்டு நீ போக விட மொழிய, நான் பங்கை விட்டு நான் போய்விடுகிறேன் என்று சொன்னால் யாருக்கு புத்தி இல்லை? உனக்கு தான் புத்தி இல்லை. நான் இந்த பங்கு வேண்டாம், இந்த சாமியார் என்னை திட்டி விட்டார், நான் விட்டு போய் விடுகின்றேன். போ, நஷ்டம் யாருக்கு? உனக்குத்தான், வேறு யாருக்கும் அல்ல. அப்படி என்றால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள, அந்த மகனுக்காக மரிப்பதற்காக நீ தயாராமல் இருக்கின்றாயே. தெய்வம் உண்மையில் நம்பிக்கை வைத்துக் கொண்டுதான் இந்த அருத்தந்தை இங்கு கொண்டு வந்திருக்கின்றார். நீ என்ன செய்திருக்கின்றார்? நான் நல்ல ஒரு உதாரணம் சொல்கின்றேன். ஒரு மறை மாவட்டத்தில் அருத்தந்தையானவர், பல நல்ல அருத்தந்தை. அப்போ கூட இருக்கின்ற அந்த பெரியவர்கள், கூட இருக்கின்ற பெரியவர்கள் உங்களுக்கு தெரியும், எல்லா பங்குல நடக்கிற காரியம் தானே. கூட இருக்கிற ஒரு சில பெரியவர்கள் அவர் என்ன செய்கிறார்கள்? குடி பழக்கத்துக்கு அடிமைப்படுத்துகிறார்கள். எப்படி? ஃபாதர் வாங்க ஃபாதர், வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது ஃபாதர், நீங்கள் வாங்க ஃபாதர். அவர் போகிறார் ஃபங்க்ஷன், பங்கு மக்கள் தானே கூப்பிட்டார்கள், போனார்கள். போன உடனே முதல் ஆண்டு முதல் ஆண்டு அவர் போகிறார்கள், எல்லாம் போய் பார்த்தார், எல்லாம் விட. அப்போ முதல் ஆண்டில் என்ன செய்ய, ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்லுங்க, ஊற்றி கொடுக்க, என்னது வைன் கொடுத்தார்கள். வைன் தான் ஃபாதர், பிரச்சனை இல்லை ஃபாதர் என்று. சரி வைன் தானே, சரி பரவாயில்ல தான் இவர் குடித்தார். அதுக்கப்புறம் மேலும் பண்ணுறாங்க, இன்னொரு நியூஸ் அங்கும்போது, மாப்பிள்ள நம்ம சாமியார் நல்லா வைனால் நல்லா குடிக்கிறாரா? ஊற்றி கொடுத்தது யார்? இவர். சரி பங்குல சந்தோஷத்தில் பங்குறான்னு சொல்லிக்கொண்டு இவர் போனார். இந்த விஷயம் இவருக்கு தெரியுதா? இல்லை. நியூஸ் அப்படியே போகிறது. அடுத்த ஒருத்தர் கூப்பிட்றார், வாங்க ஃபாதர்னு. அப்போ சும்மா ஒரு கேதரிங் தான் ஃபாதர்னா, யாரும் இல்லையா? இல்லை ஃபாதர் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுறோம், அதனால நாங்களாம் ஒரு பங்கு மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இவன் என் ஃப்ரெண்ட்ஸு ஃபாதர், இவங்கெல்லாம் ஃபாதர், இவங்க மற்ற ஃபாதர், மற்றவர்களாம் இப்போ கத்தோலிக்கனால மற்றவர்கள் என்ன பக்கத்து வீட்டு. அப்படியா? சரி சரிங்க கொஞ்சம் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் ஃபாதர். ஒன்றும் இல்லை ஃபாதர், சும்மா தான் ஃபாதர், நம்மளாம் ஒரு தானே. சரி பரவாயில்ல. கொஞ்சோண்டு குடித்தாங்க. ஃபாதர் குடிகார சாமியார்ரா. மக்கள் இது நடந்த சம்பவம். இதே மாதிரி போய் அந்த அவர்கள் தான் பங்கு பேரவையில் உறுப்பினராக இருந்தார்கள். அருப்பணி சபையில் அப்படியே இருக்கிறார்கள். ஒரு 3-4 வருஷம் முடிஞ்ச உடனே அருத்தந்தை குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி விட்டார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையான அந்த அருத்தந்தையை யாரெல்லாம் ஊற்றி கொடுத்தார்களோ அவர்களே அவரை பழிக்க ஆரம்பித்தார்கள். இவர் இதிலிருந்து விடுதலை பெற இவருக்கு வழி இல்லை. தந்தை அருத்தந்தை தனிமையில் இருக்கின்றாரே. தனிமையில் இருக்கிற சமயத்தில் இளைஞர்கள் வருகிறார்கள். இந்த மாதிரி பாவத்தில் இருக்கிற இளைஞர்கள் வருகிறார்கள். அவர் அருத்தந்தை ரூமுக்கெல்லாம் வருகிறார்கள். எல்லாம் செய்து இல்லை பழக்கத்தை எல்லாம் செய்கிறார்கள். பிள்ளை தவறான பழக்கத்தை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர் பார்க்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஒரு அருத்தந்தைக்கும் ஆனுவல் ரெட்ரீட் இருக்கும். அது என்ன ஆனுவல் ரெட்ரீட்னா? தியானங்கள், வருடாந்த தியானம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு தியானத்தில் அவர் பங்கெடுக்கின்றார். அப்போ வந்த தியானம் என்கின்றால் டிவைனுக்கு தான் வந்தார்கள். அப்போ டிவைனுக்கு அவர் வந்தார்கள், தியானத்தில் பங்கெடுக்கிறார்கள். அப்போ தியானத்தில் பங்கெடுத்து கொண்டு வார்த்தையை கேட்கின்றார்கள். இறை வார்த்தை கேட்டு தான் சில தவறை அவர் உணர்கின்றார். உணர்ந்து இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. 5வது வருஷம் டிரான்ஸ்ஃபர், 4வது வருஷம் தான் அந்த உணர்வு வருகிறது. உணர்வு பங்குக்கு வர சமயத்தில் மற்றவர்கள் மறுபடியும் அதே கூட்டம் வருது இல்லையா? அந்த கூட்டம் வருவது இவருக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இவர் முடியவில்லை. என்ன செய்யணும்னு தெரியவில்லை. எப்படி தடுக்கிறது என்ற தைரியத்தை எழுந்து விட்டார். இதை எப்படியாவது இவர் செய்த ஒரு காரியம், பலிப்பீடத்தில் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார். அது வரைக்கும் ஜெபிக்கவில்லை. பலிப்பீடத்தில் ஆத்மாவை ஜெபித்தார். தெய்வமே, நான் வலுவற்ற நபராக இருக்கின்றேன், 4 பக்கம் சுற்றடிக்கிறார்கள், என்னை இருந்து காப்பாற்ற விடவில்லையா? நீ அல்லவா என்னை குருத்துவத்தில் அழைத்திருக்கின்றாய். நான் காரணமாக இதோ இன்று எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் குடும்பத்துக்கு கெட்ட பேர். அவர் சொல்லுவாரு, ஃபாதர் என் குடும்பத்துக்கு கெட்ட பேர், 4 பேர் எங்கள் அம்மாவை திட்டுகிறார்கள், உன் பையன் குடிகாரம் பாண்டு திட்டுகிறார்கள், என்ன தெரியவில்லை, குடும்பத்துக்கு கெட்ட பேர்னு சொல்லி அழுது ஜபிக்கிற சமயத்தில்
தானியலுக்கு எவ்வாறு சூசனாக்கு எவ்வாறு தெய்வம் தானியலை அனுப்பினாரோ அதே மாதிரி பங்கிலே 2-3 இளைஞர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ஃபாதர் தியானம் நல்லா இப்படி ஃபாதர் இருந்தது. நல்லா இருந்ததுடா, நல்லா இருந்ததுடா. அப்படியா ஃபாதர் என்று. அப்போ அவர் சொல்கின்றார், எடா எனக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்கிறீங்களான்னு. என்ன ஃபாதர் சொல்லுங்கள் ஃபாதர் என்று. எனக்கு இந்த குடி பழக்கத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் ஆசைப்படுகின்றேன். அவர்களுக்கு தெரியும், பங்கு இளைஞர்களும் தெரியுமே. அதுக்கு நாங்கள் என்ன ஃபாதர் செய்ய வேண்டும்? எனக்கு தெரியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போ அந்த இளைஞர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் உண்மையில் சொல்கிறீங்களா ஃபாதர்? உண்மையில் தான் நான் சொல்கின்றேன், எனக்கு விடுதலை பெற வேண்டும். சரி ஃபாதர், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இனியும் உங்களுக்கு இந்த பழக்கத்தில் விடுதலை கிடைக்கும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் சும்மா அமைதியாக உட்கார்ந்தாலே போதும், நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம். இவர்கள் செஞ்ச வேலை எனக்கு தெரியுமா? எல்லோருக்கும் ரவுடிஸ் தெரியும் இல்லையா? எல்லோருக்கும் பொறுக்கிங்கள் தெரியும். எல்லா இளைஞர்களும் எப்படி இருக்காங்களே. இந்த 3 பேர் நேராக போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற ரவுடிஸை பார்த்து கொட்டேஷன் கொடுத்து வந்தார்கள். என்ன கொட்டேஷன் தெரியுமா? என்னுடைய பங்கு சாமியார்களை, இது அருத்தந்தையை இங்கே இந்த ஒரு 4-5 குடும்பம் அவர்கள் பயப்படுத்துகிறார்கள், மிரட்டுகிறார்கள், குடிக்க ஊற்றுகிறார்கள். அதே மாதிரி பங்கில் இருக்கிற இந்த மாதிரி இளைஞர்கள் இவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, அவர்கள் அருத்தந்தத்தில் வராமல் இருக்க வேண்டும். அவர்கள் கொஞ்சம் கண்டித்து வையுங்கள். எங்கள் அருத்தந்தையை இதிலிருந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டும். கொட்டேஷன் வாங்கின ரவுடிஸ் பார்க்குறாங்க, நம்ம கையும் காலு தான் எடுப்போம், இதனோட உயிர் எடுப்போம், இதனோட புதுசாக ஒரு கொட்டேஷன் வருதுன்னு. பரவாயில்லையே, ஒரு நல்ல காரியத்துக்கு தான் நம்ம செய்கின்றோம். சரிடா, செய்து போய் பாவத்துக்கு ஒரு பலனாக இருக்கட்டுமே. எவ்வளோ பைசா? தம்பி பைசாலாம் வேண்டாம், இது நாங்கள் ஃப்ரீயாக உங்களுக்கு செஞ்சு தருகிறோம். ரவுடிஸு அட்டகாசம் உங்களுக்கு தெரிய சொல்ல தேவையில்லையே, சினிமாவில் பார்க்குற மாதிரி தானே. இவங்க பார்த்தாங்க, எல்லாம் நேரம் பார்த்தா எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளேயே போனாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு இன்னொரு தடவை நீ கோயிலுக்கு போயிட்டு அந்த சாமியாரை பார்த்தானே பாரு, உன் குடும்பம் இருக்காது, எல்லாம் இருக்காது, புல் அங்கே தானே பிடிக்குது, உங்களை அங்கே தானே பிடிக்குது, ஜாக்கிரதை அப்படி இரு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மிரட்டி வந்தார்கள். சாமியார்கிட்ட போவாங்களா? போகல. இவருக்கு குடிக்காமல் இருக்க முடியாது, கையெல்லாம் வரைக்கும் இல்லையா, குடிக்காமல் இருக்கவும் முடியாது. இந்த சமயத்தில் இவர்கள் போகிறார்கள், இந்த இளைஞர்கள் போகிறார்கள். இளைஞர்கள் போயிட்டு, ஃபாதர் இது என்ன ஃபாதர், இது என்ன ஃபாதர்? அவங்க குடிக்கிறது வேண்டாம் ஃபாதர், மற்ற ஜூஸ் எடுத்து குடிக்கிறது, மற்ற லைம் ஜூஸ் எடுத்து கலக்கி குடிக்கிறது, அல்ல காப்பி வச்சு கொடுக்கிறது, அவங்ககிட்ட பேசுகிறது, நேரத்தை அங்கே செலவிடுகிறது. அப்படி அந்த அருத்தந்தை எடுத்த நேரத்தை செடுவதும், சும்மா கிட்ட இவங்க பைபிளில் சந்தேகம் கேட்கவும், இவர்களுக்கு சந்தேகம் தெரியாது. தெரியாத காரணத்தினால நீங்கள் கேட்டு சொல்லுங்க ஃபாதர் சொல்கிறார். அப்போ ஒரு சந்தேகத்துக்கு தெளிவிப்பாங்க அவர் என்ன செய்கிறார்? பைபிள் புரட்ட ஆரம்பிப்பார். அப்போ ஒரு விஷயத்துக்கு தேடும்போது 10 விஷயங்கள் அவருக்கு தெரிய வரும். அப்படியே தெரிஞ்சிருந்து பிரசங்கத்தில் இறை வார்த்தையை பறைய ஆரம்பித்தார். ஒரே வருஷம் அவர் டிரான்ஸ்ஃபர் 5வது டிரான்ஸ்ஃபர் போகிற சமயத்தில் பிரசங்கத்தில் இறை வார்த்தை அறிவிக்கின்ற ஒரு மனிதனாக அவர் மாறிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை மாறிவிட்டார். அதன் பிறகு அந்த 3 பேர் இளைஞர்கள் அவர்கள் தான் கொண்டு வந்தார்களே, அவர்கள் எங்கே போய்விட்டார்கள்? அவர்கள் அந்த ஊரில் இல்லை, அவர்கள் வெளிநாட்டுக்கு அவர்களுக்கும் கிடைத்து விட்டது தான், அவர்கள் போய்விட்டார்கள். சாமியாரை நாசமாக்கினார்களே அந்த குடும்பம், அந்த இளைஞர்கள் அத்தனையும் நடுத்தருக்கு வந்து விட்டது. அத்தனை நடந்தது. அந்த 32வது வாக்கியம் பார்த்தோம் இல்லையா? இதோ எந்த ஒரு அம்பும் ஏய மாட்டான். இந்த அருத்தந்தை போன இடம் எங்க? இதா இந்த இடத்தில், பலிப்பிடத்தில். மக்களே, அப்படி என்றால் இறை மக்களாக நீ உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை வேதனைப்படுத்த நபர்கள் உன் இருந்தான் என்றால், சபையை விட்டு போறதோ அல்லது திருச்சபையை விட்டு போறதோ, எனக்கு பிரீஸ்டுடே வேண்டாம் விட்டு போறதோ, அல்லது நான் கோயிலை விட்டு இந்த பங்கு விட்டு நான் போறதோ என்பது அல்ல அர்த்தம். மாறாக அங்கே இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? நீ அவர்களுக்காக பல காரியங்கள் செய்ய வேண்டும், அவனுக்காக நீ மரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக மரித்தார் என்றால், உன் பங்கு தந்தைக்காக, கண்ணீர்களுக்காக, உன் குடும்பத்துக்காக, அடுத்த மக்களுக்காக நீயும் நானும் மரித்தே தீர வேண்டும். மரிக்கத்தான் வந்திருக்கின்ற மொழிய வாழ அல்ல. என் தெய்வம் மரிக்க வந்தார். எதற்காக? நீயும் நானும் வாழ்வதற்காக. அதே மாதிரி என்னுடைய மரணம் உன்னுடைய உயிர்ப்பு. மக்களே, நீயும் நானும் மற்றவர்களை உயிர்ப்பிக்க மகனாக மகளாக மாற வேண்டும். அப்போ நான் மரிக்க வேண்டும் சொல்ற அர்த்தம் தான். இன்னொரு அர்த்தம், என்னுடைய விருப்பங்களை மாற்றி வைத்து தெய்வத்துடைய விருப்பத்திற்கு போறது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்ம பார்க்கின்றோம். இங்கு தான் ஆவது. அப்போ பலிப்பிடத்தில் ஒப்புக்கொடு. எசேக்கியா செய்தது போல ஒப்புக்கொடு. சாரா மன்றது போல ஒப்புக்கொடு. இந்த சாமுவேல் எல்கானா அண்ணா செய்த காரியம் அதுதான். இதோ இவள் சக்கலத்தி என்னை இப்படி காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, நான் எங்கு போவேன், யாரும் இல்லையே என்று. அப்போ எல்கானா அவங்க வருகின்றான். கணவன் கூட வந்து ஆறுதல் சொல்கின்றான். அந்த ஆறுதல் சொல்வது மட்டும் இல்லாமல், ஆறுதல் கேட்டுதா, ஆறுதல் இல்லாமல் இருந்த போதிலும் அந்த மனைவி செய்த காரியம் என்ன? 9வது வாக்கியத்திலும் படிங்கள். 1 சாமுவேல். அண்ணா மனம் கசந்து அழுது புலம்பி
ஆண்டவரிடம் மன்றாடு. பார்த்தீங்களா, யார் இடத்தில் மன்றாடினால்? தெய்வ சன்னதியில். தெய்வத்தில் மன்றாடு. அடுத்த வார்த்தை, படைகளின் ஆண்டவரே நீ உன் என் துயரத்தை கண்ணோக்கும். அடுத்தது, அப்போ உங்களுக்கு தெரியும், அவள் அழுது கண்ணோக்கி அழுது கொண்டிருக்கிற சமயத்தில் குரு ஏலி சொன்ன வார்த்தை என்பது என்ன? காலையிலே குடிச்சு விட்டு வந்திருக்கிறியா என்று. அவள் சொல்ல வார்த்தை என்ன? ஐயோ நான் குடிக்கவில்லை, மனம் நொந்து அழுது கொண்டிருக்கின்றேன். குரு ஏலி அவனை ஆசீர்வதிக்கின்றார். அடுத்த ஆண்டு அன்னாவுக்கு யார் பிறக்கின்றார்? சாமுவேல். அவன் ஒரு பெரிய இறைவாக்கினனாக மாறிவிடுகின்றான். உன் துயரத்தை கண்ட தெய்வம் உன் வழியாக இதான் உன் மகனை உன் மகளை கொடுத்து இன்னொரு நபர் வழியாக மற்றவர்களை மீட்பராக மாற்றி கொடுப்பான். அன்பாந்தர்களே, நீயும் நானும் சாதாரண மக்கள் அல்ல. ஒரு நாளும் அவமானப்பட தெய்வம் அனுமதிக்க மாட்டார். குழந்தை இல்லாத நீ இருக்கும்போது, தம்பதிகள் குழந்தை இல்லாத தம்பதிகள் நீ இருக்கிற என்றால், அழுது கொண்டு உன் கண்ணீரை வேஸ்டாக்காதே, மாறாக பலிப்படுத்தல் வா. இங்கே வந்து ஒப்புக்கொடு. எவ்வாறு திறந்த மடலாக வைத்தானோ அதே மாதிரி இங்கே ஒப்புக்கொடு. ஆண்டவரே நீ பார்க்குறாய் இல்லையா, என்னோட உடலை நீ பார்க்கின்றாய் இல்லையா, நான் எப்படி இருக்கிறேன் நீ அறிகிறாயே, இதை என் கூட இருக்கிறவர்கள் எப்படி பழிக்கிறார்கள் நீ அறிகின்றாயே, குழந்தை இல்லாமல் நான் இருக்கிற போது மற்றவர்கள் என்னை எப்படி காயப்படுத்த நீ அறிந்து கொண்டிருக்கிறாயே, என்னை பார் ஆண்டவரை நீ சொல்லிக்கொண்டு தெய்வ சபையில் கண்ணீரோடு நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற சமயத்தில் வார்த்தை நமக்கு எல்லோரும் தெரியும் இல்லையா? எங்க திருப்பாடல் 51:17 எல்லாருக்கும் தெரியும். என்னவென்று? என்னது 17? உடைந்த நொறுங்கிய நெஞ்சத்தை ஒரு நாளும் கடவுள் அவமதிப்பதில்லை. என் நெஞ்சம் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, நொறுங்கி கொண்டிருக்கின்றன, என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. நொறுங்கிய நெஞ்சத்தை ஒரு நாளும் தெய்வம் அங்கு அவமதிப்பதில்லை. அன்பு மகனே மகளே, குழந்தை இல்லையா? வா இங்க. பிரச்சனையா? வா இங்க. பல தடை அனுபவிக்கின்றையா? வா இங்க. தெய்வம் இதா உனக்கு தடை எடுத்து மாற்றுவார். இந்த நொடியிலே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் இதா தெய்வம் 2 தம்பதிகளுடைய குழந்தை தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு அவர் குழந்தை பார்க்க கொடுத்து அதை வாசிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செய்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சொத்து பிரச்சனையில் இருக்கின்ற குடும்பத்தில் தகராறுக இருக்கின்றார்கள், அதிலிருந்து தெய்வம் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செய்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சமயத்திலேயே ஷோல்டரில் வேதனை, இங்கே ஷோல்டர் நல்ல வேதனை இருந்திருக்கின்றது. ஆனால் இப்போது அந்த வேதனை இல்லை. அது உணர்ந்தவர் கை உயர்த்து பார்ப்போம். ஷோல்டர் இங்கே வரும்போது வேதனை இருந்தது, இப்போ வேதனை இல்லை. அது உணர்ந்தவர்கள் கரங்களை உயர்த்தி அசைத்து காட்டுங்கள். எவ்வளோ நாள் வேதனை இருந்தது? 4 மாதமாக வேதனை இருந்தது. வேதனை இருந்தாலும் என்ன செய்ய முடியல? அந்த புக்கை கீழே வைங்க. கை உயர்த்த முடியுமா? உயர்த்தி கை தட்டுங்க பார்ப்போம். உயர்த்தி கை தட்டு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி இன்னொன்று சென்று கொள்ளுங்கள். சகோதரி உங்களுக்கு அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 3 மாதம் இருந்தது, ஆனால் இப்போ பெயின் இருக்கா? இப்போ பெயின் இல்லை. கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செய்து கொள்ளுங்கள். கண்ணு எரிச்சலோ, கண்ணில் தண்ணி வந்து கொண்டே இருக்கும், கண்ணு வேதனை. ஆனால் இப்போ அந்த வேதனை இங்கே இல்லை. அது உணர்ந்தவர் யார்? கை தூங்க பார்ப்போம். கண்ணு சம்மந்தப்பட்டது. என்ன ஆயிடுச்சு கண்ணுக்கு? அவங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. அப்படியே பாஸ் பண்ணுங்க. அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எரிச்சல் இருக்கும்போ இப்போ இருக்கா? இப்போ இல்லை. எவ்வளோ நாள் அந்த மாதிரி இருக்கு? பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி இவருக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். இது அவங்களுடைய அடையாளம். அப்படி என்றால் இவர்களுக்கு தெய்வம் கொடுத்தார் என்றால், அன்பு மக்களே, திறந்த எசேக்கியா புஸ்தகம் போலவே எசேக்கியா இவர் மடலை திறந்து வைத்தாரோ அதே மாதிரி வைக்கிற சமயத்தில் உன் தடைகள் அங்கு நீக்கப்படும். இது இந்த ஜெரிக்கோ ஜெபத்தில். இந்த ஜெரிக்கோ ஜெபத்தில் நீ நீ கொண்டு வந்திருக்கிற எல்லா மன்றாட்டுகளும் தேவைகளையும் தெய்வம் தரைமட்டமாக்கி உனக்கு வேண்டிய கிருபைகளை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.